ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு டிசம்பர் 9, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேச போறது நான் நிலா. அண்ட் கூடவே நாசிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸும் ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா, மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல எங்க பிடிஎஃப் தான் கெத்து. ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு தேவையான கான்டென்ட்டை மட்டும் கியூரேட் பண்றாங்க. அதனால தான் மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட்ல நம்மால பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ மறக்காம எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு நியூஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். டீப் டெக் ஸ்டார்ட்அப்ஸ்க்கான நார்ம்ஸை தளர்த்தி இருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டாக்டர் ஜிதேந்திர சிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதாவது DSIRோட 42nd ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ஸ்ல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அது? டீப் டெக் ஸ்டார்ட்அப்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் கீழே 1 crore rupees வரைக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கணும்னா இதுக்கு முன்னாடி 3 years பிஸ்னஸ்ல இருந்திருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இப்போ அந்த மேண்டேட்டரி 3 year எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட். வாவ், சூப்பர் நியூஸ். இது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம அவர் 4 புது இனிஷியேட்டிவ்ஸையும் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் DSIR கைட்லைன்ஸ் ஃபார் ரெகக்னிஷன் ஆஃப் இன்ஹவுஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஆஃப் டீப் டெக் ஸ்டார்ட்அப்ஸ். இது இந்த 3 year கண்டிஷன் ரிலாக்ஸேஷனை ஃபார்மலைஸ் பண்ணுது. கரெக்ட். ரெண்டாவதா ப்ரொமோட்டிங் இனோவேஷன்ஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ், ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் MSMEs, அதாவது பிரிசம் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்காக ஒரு இனிஷியேட்டிவ். அதோட பேரு டெப் அவுட்ரீச் கம் கிளஸ்டர் இனோவேஷன் சென்டர் இனோவேட்டர் பல்ஸ். இதோட சேர்த்து கிரியேட்டிவ் இந்தியா 2025ன்னு ஒன்னையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிரிசம் ஸ்கீம் கீழே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரமோட் பண்ணும். மூணாச்சே, நாலாவது என்ன? நாலாவது இனிஷியேட்டிவ் DSIR டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். இது மட்டும் இல்லாம சத்தீஸ்கர்ல தம்தாரில ஒரு ஸ்கில் சேட்டலைட் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ப்ரோக்ராம் ஃபார் விமன் கீழே NIT ராய்ப்பூர் கூட ஒரு அக்ரிமெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. கிரேட். அடுத்த நியூஸ் லேண்ட் ஸ்டாக் பைலட் ப்ராஜெக்ட். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி இந்த லேண்ட் ஸ்டாக் பைலட் ப்ராஜெக்டை சண்டிகர்லையும் நம்ம தமிழ்நாடுலையும் லான்ச் பண்ணியிருக்காரு. அட, நம்ம ஊர்லயுமா? சூப்பர். அப்படின்னா என்ன இந்த லேண்ட் ஸ்டாக்? இது ஒரு நேஷனல் டிஜிட்டல் லேண்ட் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். நிலத்தோட ப்ராப்பர்ட்டி அண்ட் பார்சல் லெவல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது GIS பேஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இன்டெகிரேட் பண்ணோம். சிம்பிளா சொல்லணும்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்குறது தான் இதோட நோக்கம். அண்டர்ஸ்டுட். இனிமே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈஸியாவும் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், பறவைகளுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ராஜெக்ட். நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, அதாவது NMCG, கங்கா பேசின்ல இருக்கிற சாண்ட் பார் நெஸ்டிங் பேர்ட்ஸோட ப்ரீடிங் ஹேபிட்டாட்ஸை பாதுகாக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாவ், நல்ல முயற்சி. இதுல ஏதாவது ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் இருக்கா? இருக்கு. அழிந்து வரும் இனமான இந்தியன் ஸ்கிம்மரை தான் இந்த கான்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்கான ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷீஸை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ்க்கு போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் பங்க்ஹுடின்னு ஒரு இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. பங்க்ஹுடி பேர் நல்லா இருக்கு. எதுக்காக இந்த போர்ட்டல்? இது விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்காக கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது CSR அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக கவர்மெண்ட், இண்டிவிஜுவல்ஸ், NGOs, NRIs மற்றும் கார்ப்பரேஷன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய இது ஒரு சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்மா செயல்படும். சோ, கொலாபரேஷனை பூஸ்ட் பண்றதுக்கு இது எந்தெந்த மிஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது? இது மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0, மிஷன் சக்தி அண்ட் மிஷன் வாட்சல்யா மாதிரி ஃபிளாக்ஷிப் மிஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம். எக்ஸலண்ட். இப்போ ஒரு சின்ன பிரேக். ஆஸ்பிரன்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு.
அதை நீங்க யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்சதை வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண எங்களுக்கு நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நியூஸ்க்கு திரும்ப போகலாம். நெக்ஸ்ட், எக்கானமி செக்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் அதாவது MAS ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. இது 25,060 கோடி ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷனோட ஒரு காம்பனன்ட். ஓகே, இந்த MAS ஸ்கீமோட நோக்கம் என்ன? இது நெரியார் திஷா கீழே இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. இதோட எய்ம் ஸ்ட்ரக்சர்ட் ஃபைனான்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் கொடுக்கறது தான். இந்த ஸ்கீமுக்கு டோட்டல் அவுட்லே வந்து 4,531 கோடி ரூபாய். இது FY26 இருந்து FY31 வரைக்கும் 6 வருஷத்துக்கு. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பத்தி சொல்லுங்க. பையர் செல்லர் மீட்ஸ் மற்றும் ட்ரேட் டெலிகேஷன்ஸுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மெகா ரிவர்ஸ் BSMஸுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்கிற ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பார்ஷியல் ஏர்ஃபேர் சப்போர்ட்டும் உண்டு. கவர்மெண்ட் ஃபண்டிங் எவ்வளோ இருக்கும்? கவர்மெண்ட் வந்து டோட்டல் காஸ்ட்ல 60% ஃபண்ட் பண்ணுவாங்க, 40% பிரைவேட் செக்டர். ஆனா பிரையாரிட்டி செக்டர்ஸ்ல இது 80% வரைக்கும் என்ஹான்ஸ் ஆகலாம். இதுல குறைஞ்சபட்சம் 35% மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது MSMEயோட பார்ட்டிசிபேஷன் கட்டாயம். அடுத்ததா ஒரு சின்ன அப்டேட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை 7வது தொடர்ச்சியான காலாண்டுக்கும் மாற்றாம அப்படியே வச்சிருக்காங்க. அதாவது Q4 FY26க்கு ஜான்வரியிலிருந்து மார்ச் 2026 வரைக்கும் பழைய ரேட்ஸ் தான். ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுல இருக்கு? சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லையும் சுகன்யா சமிருத்தி யோஜனாலையும் தான் ஹையஸ்ட் ரேட் இருக்கு, 8.2% per annum. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது PPF 7.1%ல தொடருது அண்ட் அதோட எக்ஸெம்ட் டாக்ஸ் ஸ்டேட்டஸையும் ரீட்டைன் பண்ணுது. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு 7.7%. அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் ரேட்ஸ் மாறலன்னு. சரி, இப்போ பேங்கிங் நியூஸ் பார்க்கலாம். செபி ஆஷிகா குரூப்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் லான்ச் பண்ண இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா அவங்க ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மற்றும் ஒரு ட்ரஸ்டி கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான நியூஸ். செபி மர்ச்சன்ட் பேங்கர்ஸுக்கான நார்ம்ஸை டைட்டன் பண்ணியிருக்காங்க. 1992 ரெகுலேஷன்ஸை அமெண்ட் பண்ணி செபி மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் 2025னு பேர் மாத்தி எக்ஸிஸ்டிங் மர்ச்சன்ட் பேங்கர்ஸுக்கு ரிவைஸ்ட் நெட்வொர்த் ரெக்யர்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நெட்வொர்த் எவ்ளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? கேட்டகரி 1 மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஜனவரி 2, 2027க்குள்ள மினிமம் நெட்வொர்த் 2,925 கோடி ரூபாயாகவும் ஜனவரி 2, 2028க்குள்ள 50 கோடி ரூபாயாகவும் மெயின்டைன் பண்ணணும். கூடவே லிக்விட் நெட்வொர்த் அதாவது LNWவும் முறையே 6.25 கோடி ரூபாய் அண்ட் 12.5 கோடி ரூபாயா மெயின்டைன் பண்ணணும். LNWனா என்ன? சிம்பிளா சொல்லுங்களேன். LNWனா அன்என்கம்பர்ட் லிக்விட் அசெட்ஸ், அதாவது எந்த வில்லங்கமும் இல்லாத சுலபமா பணமாக்கக்கூடிய சொத்துக்கள். ஓகே, கேட்டகரி 2 MBஸ்க்கு என்ன நிலைமை? அவங்களுக்கு மினிமம் நெட்வொர்த் 7.5 crore அண்ட் 10 crore ரூபாயாகவும் LNW ரெக்வயர்மெண்ட்ஸ் 1.875 crore அண்ட் 2.5 crore ரூபாயாகவும் 2 ஃபேஸஸ்ல செட் பண்ணிருக்காங்க. இது போக அண்டர் ரைட்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் ஒரு MBயோட LNWவை விட 20 மடங்குக்கு மேல போகக்கூடாதுன்னு செபி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க செபி. வேற ஏதாவது முக்கிய மேண்டேட்ஸ் இருக்கா? இருக்கு. கோர் மர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏப்ரல் 3, 2026க்குள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் கம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும். பிரின்சிபல் ஆஃபீஸர்ஸுக்கு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் அவங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணணும். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த செய்தி. SBI CMS இன்ஃபோ சிஸ்டம்ஸ்க்கு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு 10-year கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த கான்ட்ராக்ட்? இது இன்டிகிரேட்டட் கேஷ் சொல்யூஷன்ஸ் அண்ட் எண்ட்-டு-எண்ட் மேனேஜ் சர்வீசஸ்க்காக. இதுல கேஷ் லாஜிஸ்டிக்ஸ், ATM ஆபரேஷன்ஸ், டெக்னாலஜி சப்போர்ட்னு எல்லாம் அடங்கும். இது மூலமா அர்பன் அண்ட் செமி அர்பன் ரீஜன்ஸ்ல இருக்கிற சுமார் 5000 SBI ஓன்ட் ATMஸை கவர் பண்ணுவாங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் கொடுக்கிற முதல் பெரிய டைரக்ட் கேஷ் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் இதுதான். இன்ட்ரெஸ்டிங். இப்ப அக்ரிமெண்ட்ஸ் பகுதியை பார்க்கலாம். சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அதாவது SECL ஸ்ரீ சத்யசாயி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. என்ன MOU இது?
சத்தீஸ்கர்ல நவா ராய்ப்பூர்ல ஒரு ஹெல்த் கேர் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இது SECL-ஓட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோக்ராம் கீழே வருது. இதுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் 35.04 crore rupees. Got it. Next, defense news. Larsen & Labro, அதாவது L&T, இந்தியன் ஆர்மியோட கோர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சப்ளை ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்டர் எதுக்கு? நம்ம பினாக்காவுக்கா? எக்ஸாக்ட்லி. நம்ம உள்நாட்டு தயாரிப்பான பினாக்கா மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம்ஸோட ஓவர்ஹால், அப்கிரேட் மற்றும் லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ்க்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப். நம்ம நாட்டு டெக்னாலஜிக்கு பெருமை. டெஃபினெட்லி. அடுத்த நியூஸ், இந்தியன் ஆர்மி சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ரேடியோ சங்கம், அதாவது 88.8 FMனு ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இது லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது LOC பக்கத்துல வர முதல் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ராஜோரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கேரி வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு. வாவ், தட்ஸ் a great initiative for connectivity. நெக்ஸ்ட், DRDOல இருந்து ஒரு சூப்பர் இன்வென்ஷன். அவங்க சீ வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம், சுருக்கமா SWADS-னு ஒரு போர்ட்டபிள் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணிருக்காங்க. எதுக்காக இது? ரிமோட், கோஸ்டல் அண்ட் வாட்டர் ஸ்கேர்ஸ் லீஜன்ஸ்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுக்காக. இதுல 2 வேரியன்ட்ஸ் இருக்கு, மேனுவலி ஆபரேட்டட் அண்ட் என்ஜின் ட்ரிவன். என்ஜின் ட்ரிவன் வேரியன்ட் பத்தி சொல்லுங்க. அது சீ வாட்டர்ல 35,000 மில்லிகிராம்ஸ் per லிட்டர் வரைக்கும் இருக்கிற டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸை 500 மில்லிகிராம்ஸ் per லிட்டருக்கு கீழே குறைச்சிடும். இது 20 to 25 சோல்ஜர்ஸ்க்கு போதுமானது. வெறும் 2 to 3 மினிட்ஸ்ல இந்த சிஸ்டமை செட்டப் பண்ணிடலாம். வாவ், கடல் தண்ணிய குடிக்கிற தண்ணியா மாத்துறது எவ்ளோ ஈஸி ஆயிடுச்சு. அமேசிங் டெக்னாலஜி. சரி, இப்ப பிசினஸ் நியூஸுக்கு வருவோம். இண்டிகோ ஏர்பஸ் A31 XLR ஏர்கிராஃப்ட தன்னோட ஃப்ளீட்ல சேர்த்த முதல் இந்தியன் ஏர்லைனா ஆயிடுச்சு. XLRனா எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்சா? ஆமா, இதோட ஆபரேஷனல் ரேஞ்ச் 8700 கிலோமீட்டர் வரைக்கும். இதோட இனாகுரல் ரூட் மும்பைல இருந்து ஆத்தன்ஸுக்கு நான் ஸ்டாப்பா போக போகுது. சூப்பர். நெக்ஸ்ட், இன்ஃபோசிஸ் ஏஐல 2 பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு காக்னிஷன் கூட. எதுக்குன்னா டெவினை டிப்ளாய் பண்றதுக்கு. டெவின்னா த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் AI சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? அதேதான். இன்னொன்னு அமேசான் வெப் சர்வீசஸ் கூட. இது ஜெனரேட்டிவ் ஏஐயோட அடாப்ஷனை ஆக்சிலரேட் பண்றதுக்கு. AI field is moving so fast. அடுத்து ஸ்டேட் நியூஸ். அசாம் கவர்னர் LP ஆச்சாரியா கவுஹாத்தில சம்ஸ்கார் ஷாலாவை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது 4 to 14 year old குழந்தைகளுக்கு கல்ச்சரல் அண்ட் வேல்யூ பேஸ்ட் லேர்னிங் இனிஷியேட்டிவ். இது கூடவே அசாம் கவர்மெண்ட் உதாசின் பகத்ஸுக்காக ஒரு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு போலாம். லவ் அகர்வால் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடோட புது டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததா விஸ்வநாத் சுரேஷ் மோயில் லிமிடெடோட புது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா பொறுப்பேற்றிருக்காரு. ஃபைனலா ஒபிச்சுவரி செக்ஷன். ஒரு சோகமான செய்தி. புகழ்பெற்ற இந்தியன் எக்காலஜிஸ்ட் மாதவ் கட்கில் 83 வயசுல காலமானார். ஓ, தட்ஸ் சேட். ஹி வாஸ் a legend. அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஈகாலஜின்னு சொல்லுவாங்க. IISc பெங்களூர்ல சென்டர் ஃபார் ஈகாலஜிக்கல் சயின்சஸை அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஆமா, வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகோலாஜிக்கல் பேனல், அதாவது கட்கில் கமிஷனுக்கு அவர் தான் சேரா இருந்தாரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. 2024ல UN-ஓட ஹையஸ்ட் என்வாயன்மெண்டல் அக்கோலேட் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டும் வாங்கினாரு. ஒரு மாபெரும் இழப்பு. டெஃபினெட்லி. சரி நண்பர்களே, இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஆனா பாட்காஸ்ட் முடியல. ஆமா, நீங்க எல்லாரும் எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் செய்யப்படும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ உங்க ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும் ஃபன்னா கத்துக்கவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நாலேஜ் பேக்டு செஷன்ல சந்திப்போம். அதுவரை கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். பை பை.